மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த பகுதிகளிலே நாங்கள் சிகிச்சை முறைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிகிச்சைகள் 100% வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு மனைவியினுடைய, ஒரு பெண் துணையினுடைய அல்லது ஒரு பெண்ணினுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமானது என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்றபடியினாலே முக்கியமாக அண்மையிலே நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு முடிந்த பிற்பாடு ஒரு பெண் வந்து என்னை சந்தித்தார். தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர் என்னுடைய இடத்திலே வந்து தனியார் வைத்தியசாலையிலே வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அவரை வரச் சொன்னேன். வந்து பார்த்தபோது எனக்கு பெரிய ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதிலே எழுதியிருந்த ஒரு விடயம் என்னவென்றால், அவருக்கு மன அழுத்தம், அதாவது மொடரேட் டிப்ரெஷன் அவருக்கு இருப்பதாக எழுதப்பட்டு இருந்தது. எனவே அவர் தொடர்ச்சியாக 2-3 வருடங்களாக மருந்து எடுத்து குடித்து கொண்டிருக்கின்றார். அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், எனக்கு எவ்வளவு மருந்து குடித்தாலும் இன்னும் சுகமடையவில்லை என்று. பிறகு உடனடியாகவே நான் அவருடைய விவரங்களை கேட்டு அறிந்த போது, அவர் ஏறக்குறைய ஒரு 38 வயசான ஒருவர். அவர் திருமணம் முடித்து ஏறக்குறைய 19 வருடங்கள், 4 பிள்ளைகள் இருக்கின்றது. அவருடைய கணவர் 6 வருடங்களுக்கு முதல் அவரை விட்டு பிரிந்து விட்டார். எனவே அதன் பிற்பாடு நான் அந்த பெண்ணுடன் கதைத்து கொண்டிருந்த போது உண்மையாக அவருக்கு உடல் ரீதியான வருத்தங்கள் இல்லை, மனது ரீதியான வருத்தம்தான் அவருக்கு இருந்தது. உண்மையாக நான் ஒரு அரவணைத்தியாலம் அவருடன் கதைத்த உடனேயே எனக்கு தெரியக்கூடியதாக இருந்தது, அவர் உண்மையாக இந்த செக்ஸ் இல்லாமல், பாலியல் தொடர்புகள் இல்லாமல் அவர் சரியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அதன் பிற்பாடு அவர் அதன் காரணமாக அதை வெளியிலே, எங்களுடைய கலாச்சாரத்திலே அந்த பெண் வெளியிலே வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாது, 2வது திருமணம் முடிக்க முடியாது என்ற ரீதியிலே அவர் அதை சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்திலே தான் அவர் என்ன செய்தார், இப்படிப்பட்ட பல சிகிச்சை நிலையங்களுக்கு சென்று பல நோய்களை சொல்லி, அதை நாங்கள் சொல்லுவோம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், அதாவது மனநிலையில் இருக்கிற பிரச்சனை வேறு ஒரு உடல் ரீதியான ஒரு நோயாக வெளிப்படுகிறது. அதை சொல்லி அவர் அதற்கு சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகிறார். இவ்வளவு காலமும் 2-3 வருடங்களாக அவரை பார்த்த வைத்தியர்கள் கூட அவருடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை. பிறகு நான் அவருடன் நேரடியாகவே அவரை நான் சேலஞ்ச் பண்ணினேன். அவருக்கு ஒரு சவால் விடுத்தேன், இதுதானே உங்களோட பிரச்சனை. அவர் நேரடியாகவே அழுது கொண்டு அதைத்தான் சொன்னார். எனவே நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அனைவருக்குமே இந்த பாலியல் ரீதியான செக்ஸ் மிகவும் அவசியம். அது மிருகங்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். என்றபடியினாலே நாங்கள், அதாவது ஒரு கணவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது அதிலே பெண்ணினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இதுதான் நீங்கள் எந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையோ, எந்த ஒரு இது சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்களையோ நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், உங்களுக்கு நான் சொன்னேன், எல்லா நோய்களை பற்றிய பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஆணினுடைய மிக முக்கியமான பிரச்சனை பற்றிய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒழுங்காக இந்த 1994ஆம் ஆண்டு, அதாவது ஏறக்குறைய ஒரு 37 வருடங்களுக்கு முதல் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. என்றபடியினாலே இந்த நோயிலே இருந்து விடுபடுவதற்கு பெண்ணினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். என்ன நடந்தாலும் உங்களுடைய கணவருடனோ உங்களுடைய ஆண் துணையுடனோ இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், மிக முக்கியம். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பிகள், உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய அக்கா அல்லது உங்களுடைய தங்கச்சி சொல்லுகின்ற கதைகளை கேட்டு இந்த குடும்ப வாழ்க்கையை, இந்த பாலியல் வாழ்க்கையை நீங்கள்
நீங்கள் அதை நாசப்படுத்தி கொள்ளாதீர்கள். இதுதான், அதை பங்கப்படுத்தி கொள்ளாதீர்கள், அதை டேமேஜ் பண்ணி கொள்ளாதீர்கள். எனவே பல இடங்களிலே இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எவ்வளவு மருந்துகளை கொடுத்து எவ்வளவு சிகிச்சைகளை கொடுத்தாலும் கூட அதிலே மனைவியினுடைய பங்களிப்பு அல்லது பெண் துணையினுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த ஆணினுடைய ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷனையோ அல்லது இந்த விந்து முந்துதல் அல்லது இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை எங்களாலே தீர்க்க முடியாது, மிகவும் முக்கியம். ஆனால் இந்த இடத்துல எங்களுடைய ஆண் நண்பர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஒரு பக்கத்திலே தள்ளி விடுகிறீர்கள். அது மிகவும் பிழையானது. அண்மையிலே கூட ஒரு அன்பர் என்னுடன் வந்தார். அவர் சிகிச்சைக்காக வந்தபோது அவர் சொன்னது, சார் ஐயா, உங்களுடைய நிகழ்ச்சியை டாக்டர், உங்களுடைய நிகழ்ச்சி என்னுடைய மனைவி வெளிநாட்டிலே இருந்து பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் போய் எப்படியாவது சிகிச்சை பெறுங்கள் என்று. உண்மையாக மனதுக்கு மிக மிக சந்தோஷமாக இருந்தது. நான் ஒருவரையாவது ஒரு பெண்ணையாவது என்னாலே மாற்றக்கூடியதாக இருந்ததாக. எனவே முக்கியமாக இந்த நோய்க்கு மருந்துகள் எடுத்து குடித்தால் ஒரு விதமான பங்களிப்பும் பெறாது. அதே நேரத்தில் இப்போது எல்லாம் மருத்துவம் விஞ்ஞானம் எல்லாம் மிக மிக முன்னேற்றகரமான நிலைமையிலே போய்விட்டது. ரோபோ கூட மிகப்பெரிய பாரதூரமான சத்திர சிகிச்சையை கூட, இயந்திர மனிதன் கூட இப்போது பாரதூரமான சத்திர சிகிச்சை செய்கிற ஒரு நிலைமைக்கு எங்களுடைய மருத்துவம் முன்னேறிவிட்டது. எனவே இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்னத்தை யோசிக்க வேண்டும்? முக்கியமாக இந்த பெண்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை ஒரு வைத்தியரிடமோ யாரிடமோ சென்று வாய்விட்டு கதையுங்கள். நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காவிட்டால் அந்த பெண் அப்படியே அவர் சொன்னார் 4-5 தடவைகள் அவர் தற்கொலைக்கு முயற்சித்ததாக. எனவே உங்களுக்கு சொன்னது போல, நான் பல தடவைகளை சொன்னது போல, இந்த பாலியல் உணர்ச்சி, செக்ஷுவல் ஃபீலிங் அல்லது செக்ஷுவல் டிசைர் என்று சொல்லப்படுகிற பாலியல் உணர்ச்சியானது, பாலியல் வேட்கையானது மிகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனை எங்கள் உடலிலே ஏற்படுத்தி அதன் மூலமாக எங்களை நாங்களே இழக்க வேண்டி ஏற்படும். எனவே தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லுகின்றது, மீண்டும் 4-5 தரம் நான் இந்த பெண்களுக்குரிய நிகழ்ச்சியிலே செய்து கொண்டிருக்கின்றேன். ஆண்கள் கேட்பார்கள், ஐயா இது என்ன ஒரு டெலிடிராமாவை போல இந்த நிகழ்ச்சி நீண்டு கொண்டு இருக்கின்றது, எப்போது இந்த சிகிச்சையை சொல்ல போகிறீர்கள்? ஏன் சிகிச்சை சொன்னால் அந்த மருந்துகளை போய் கடைகளிலே ஃபார்மசிகளை வாங்கி குடிப்பதற்கு, அதாவது எவ்வாறு குடிப்பது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அது பிழையானது. ஒரு வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து இந்த மருந்துகளை கடைகளிலே வாங்கி ஃபார்மசிகளை வாங்கி குடிக்க வேண்டாம் என்று சொல்லி மிகவும் அன்புடன் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே முக்கியமாக நீங்கள் கருத வேண்டியது என்ன? பெண்களினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம். பெண்களே, உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பாலியல் ரீதியான உங்களுடைய வேட்கை அல்லது பாலியல் டிசையர், செக்ஷுவல் டிசையர்ஸ், ஆசைகள் உங்களுடைய கணவனினாலேயோ உங்களுடைய ஆண் துணையினாலேயோ நிறைவேற்றப்படாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்? அதை கட்டாயமாக உங்களுடைய ஆணுக்கோ அல்லது உங்களுடைய கணவருக்கோ தெரிவியுங்கள். அவர் உங்களை ஒருபோதுமே தவறாக எடுத்துக்கொள்ள, இது மிகவும் உங்களுடைய தலைக்குள்ளே மூளைக்குள்ளே போட்டுக்கொள்ள. எல்லா பெண்களும் நேசிப்பது என்ன? நான் இப்படி சொன்னால் என்னுடைய கணவர் என்னை தவறாக புரிந்து கொள்ள விடுவாரா, நான் ஒரு செக்ஸ் மேனியா, எனக்கு ஒரு செக்ஸ் மேனியா என்ற ஒரு வருத்தம் இருக்கின்றது என்று யோசிச்சு விடுவாரா என்ற ஒரு பயம் இருக்கின்றது. அப்படி அல்ல. நீங்கள் வடிவாக இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் போட்டு காட்டலாம். அப்படி போட்டு காட்டினீர்களாக இருந்தால் அது ஒரு பிழையான விதத்திலே இது வழங்கப்பட மாட்டாது. எனவே என்பவர்களை இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். இதை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பார்க்காதவர்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் பெல் சாயினை, மணி சாயினை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.